வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரக்கிரம பாண்டிய மன்னர் அவருடைய சமாதி விந்தன்கோட்டைங்கிற கிராமத்தில் இருக்குது. இப்போ அங்கே தான் இன்றைக்கி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். ஆனால் வந்து அரசாங்கம் வந்து எந்த விதமான ஒரு ஏற்பாடும் செய்யலை, எந்த ஒரு பராமரிப்பு இல்லாமல் வந்து ஒரு போர்டு கூட இல்லை, ஒரு கல்வெட்டு போர்டு எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம தென்காசி வந்து ஆண்ட இந்த பரக்கிரம பாண்டிய மன்னருடைய இந்த நினைவிடத்தெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த வரலாறுகள்லாம் வந்து பொதுமக்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே தெரியும்படியாக வந்து இதை வந்து ஒரு நினைவிடமாக வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி வந்து பராமரித்து அரசாங்கம் வந்து இதை ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ வரலாறு கொண்ட அந்த கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரங்கள் ஆண்டுகள் தாண்டியும் இன்றைக்கி அந்த கோபுரம் வந்து அவ்வளோ கம்பீரமாக நிற்கிது. தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்பேற்பட்ட கோயிலை கட்டியிருக்கிறாரு. இந்த பகுதிகளை வந்து ஆண்டிருக்கிறாரு மன்னர். ஆனால் வந்து அவங்களுடைய ஐயாவுடைய ஜீவசமாதி வந்து அரசாங்கம் வந்து எந்த விதமான ஒரு கண்டுக்கிறாமல் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. எவ்வளோ பெரிய இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பேரரசர்கள் மன்னர்கள். இதான் வந்து நினைவு தூண் ஒன்று வச்சுருக்கிறாங்க. விந்தன்கோட்டை ஒரு சிவலிங்கம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்களுடைய அந்த சமாதியில் மேலே வந்து கடவுளாக வந்து நினச்சி வந்து லிங்கத்தை வைப்பாங்க. அது மாதிரி வச்சுருக்காங்க. கட் பண்ணுங்க. ஜீவசமாதி